உன் பெயர் லிஸ்ட்ல இல்லையூ. அர்ஜுன் அறிவிப்பு பலகைக்கு முன்னால் நின்றபடியே உறைந்து போனான். ஒரு முறை பார்த்தான். இன்னொரு முறை பார்த்தான். அவனுடைய பெயர் எங்கும் இல்லை. அவனுக்குப் பின்னால் சில குரல்கள் மெதுவாக கேட்டது. அதான். கடைசி பெஞ்ச்ல உட்கார வந்தா. அவனால படிக்க முடியாது. அர்ஜுன் திரும்பிப் பார்க்கவில்லை. எதுவும் பேசவில்லை. ஆனா உள்ளுக்குள் ஏதோ கசங்கியது. அவன் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். அர்ஜுன் எப்போதுமே கடைசி பெஞ்ச் மாணவன்தான். அவன் விரும்பி அங்கே உட்காரவில்லை. ஆனா யாருக்கும் அவனிடம் எதிர்பார்ப்பு இல்லை. ஆசிரியர்கள் அவனை பெரிசா கவனிக்க மாட்டாங்க. மாணவர்கள் அவனை சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் அதையே நம்ப ஆரம்பிச்சான். நான் சாதாரணவன்தான். அந்த மாலை அவன் ஒருத்தனாக அமர்ந்து புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். பக்கங்கள் புரியவே இல்லை. புத்தகத்தை மூடப்போன சமயத்தில் அவனுக்கு அப்பாவின் வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. நீ முதல்ல வரணும்னு வேண்டாம். நேத்திக்கு விட இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா போதும். அர்ஜுன் கொஞ்சம் நின்றான். அவன் மீது இருந்த அழுத்தம் குறைந்தது. முதல் ரேங்க் வேண்டாம். சிறிய முன்னேற்றம் போதும். அவன் மீண்டும் புத்தகத்தைத் திறந்தான். முதல் சில நாட்கள் ரொம்ப கஷ்டம். புரியவில்லை. செய்ய முடியவில்லை. ஆனா அவன் விடவில்லை. நாள்தோறும் முயற்சி செய்தான். 7ஆம் நாளில் ஒரு சிறிய விஷயம் புரிந்தது. 15ஆம் நாளில் ஒரு பிரச்சனையை தனியாக தீர்த்தான். யாரும் கவனிக்கவில்லை. ஆனா அர்ஜுன் கவனித்தான். அதுவே அவனுக்கு போதுமானது. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அர்ஜுனுக்கு பதில் தெரியும். அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. நான் சொல்லலாமா? சில நொடிகள் தயக்கம். பிறகு மெதுவாக கை உயர்த்தினான். அனைவரும் அவனை பார்த்தார்கள். அர்ஜுன் என்று ஆசிரியர் ஆச்சரியமாக கேட்டார். அவன் எழுந்து நின்றான். சற்று பயத்துடன் பதில் சொன்னான். ஆனா அது சரியான பதில். அந்த வகுப்பு அமைதியாகியது. இந்த முறை சிரிப்பதற்காக இல்லை. அவனை கேட்கத்தான். அந்த ஒரு நிமிடம் அவனை மாற்றியது. சில வாரங்கள் கழித்து மீண்டும் முடிவு நாள் வந்தது. அதே அறிவிப்பு பலகை. அதே கூட்டம். அர்ஜுன் மெதுவாக அருகே சென்றான். ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். பார்த்தான். இந்த முறை அவனுடைய பெயர் இருந்தது. முதல் இடத்தில் இல்லை. ஆனா இல்லாமல் போகவில்லை. அவன் சில நொடிகள் அதை பார்த்துக் கொண்டே இருந்தான். பின்னால் மீண்டும் குரல்கள். அது அர்ஜுன் தானே? அவன் ரொம்ப முன்னேறிட்டான். இந்த முறை அவன் சிரித்தான். மற்றவர்கள் கவனித்ததற்காக இல்லை. அவன்தான் தன்னை கவனித்ததற்காக. அவன் தெரிந்து கொண்டான். அந்த சிறிய முயற்சிகள், அந்த அமைதியான உழைப்புகள், விடாமல் இருந்த அந்த முடிவு அவனை இங்கே கொண்டு வந்தது. சில நேரங்களில் கடைசியில் இருந்து முதல் இடத்துக்கு தாவ வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் போதும்.